அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தீன் இஸ்லாம் சுன்ன ஜமாத் மார்சா மாணவர்கள் அழகான முறையில் பாடம் சொல்லி நல்ல பிள்ளைகளாக சாலிகான பிள்ளைகளாக, ஏன்னு சொன்னால் இந்த ஸ்கூல் லீவில் விளையாட போவாங்க, கிரிக்கெட் விளையாட போகாமல், வந்து விளையாட போகாமல், விருந்து போகாமல் நாங்கள் குர்ஆனை ஓதுவோம், துவா படிப்போம், களிமா மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்போம்னு சொல்லி நல்ல ஒழுக்கத்தோடு வந்து பாடம் சொல்லிட்டீங்க. நல்ல பிள்ளைய அல்லாஹ் தஆலா சாலியான மக்களை அவங்களையெல்லாம் ஆக்கட்டும். துவா செய்வோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறவங்களும் அவங்களுக்கு நல்ல நீங்கள் கமெண்டில் அவங்கள வந்து நல்ல துவா செஞ்சு நல்ல வார்த்தைகளை போட்டு விடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் நல்ல தீன்களையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக அதை ஆக்கட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உஸ்தாதுமார்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய மரியாதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குவோமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாய் தந்தைக்கு மரியாதை செய்வது போல ஹஜ்ரத் அவங்களுக்கும் மரியாதை செய்ய வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு தேவையான அறிவை இல்மை படித்து தருகின்றார்கள். நல்லதும் கெட்டதும் இன்னது என்று வேறுபடுத்தி விவரித்து தருகின்றார்கள். அவர்கள் மூலம் நமது தீய குணங்களை நீக்கி நற்குணசாலியாக மாறுகிறோம். இவ்வாறு நாம் எல்லோருக்கும் உபகாரம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவின் திருப்தியை பெறக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். அதனால் ஹஜ்ரத் அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நடக்க வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது இடையில் எதையும் குறுக்கே பேசக்கூடாது. அவர்கள் நன்மை தண்டிக்கும் பொழுது, நம்மளை அடிக்கும் பொழுது பிடிவாதமாக பேசக்கூடாது. ஏன்னா